வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம்மி ஸ்பைசி தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் செம்ம டேஸ்டியான கமகமன் வாசனையோட மோர் மிளகாய் வற்றல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இந்த மோர் மிளகாய் வற்றல் செய்யும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாங்க. இந்த வெயில் காலம் வந்துருச்சுனாலே நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். ஒரு வருடத்துக்கு கெட்டு போகாது. இது பொரிக்கும் போது பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு கமகமன் உடனே சாப்பிடணும் போல் இருக்கும். காரம் கம்மியாக தாங்க இருக்கும். சூப்பராக இருக்குங்க. இது எப்படி பண்ண சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு பார்த்திங்க சொன்னால் ஒரு 1/4 கிலோ மிளகாய் எடுத்திருக்கேங்க. பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நம்ம பச்சை மிளகாய் கழுவிட்டு இந்த காம்பு பாதி கட் பண்ணிக்கணுங்க. கட் பண்ணிவிட்டு லேசாக கீறிக்கணுங்க. 2-3 இடங்களில் ஒரு மிளகாய் கீறிக்கலாங்க. இதில் பார்க்குறீங்க இல்லையா, அந்த மாதிரி கீறிக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நம்ம சேனல் நிறைய தெய்வ வழிபாடுகள், தெய்வ பூஜைகள், வெளியுலகத்துக்கு தெரிந்த தெரியாத நிறைய பேரோட வீடுகளை பண்ணி பலனடைந்துக்கிட்டு இருக்க தெய்வ வழிபாடுகள் இருக்குங்க. வேணா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 கிலோ மிளகாய்க்கு நம்ம கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாம். இது கல் உப்பு தாங்க சேர்க்கணும், தூள் உப்பு சேர்க்கக்கூடாதுங்க. தயிர் நான் எந்த அளவுக்கு சேர்க்குறேன் அப்படின்னு சொன்னால் ஒரு 100 மில்லிகிராம் அளவுக்கு நான் தயிர் சேர்த்துக்கிறேங்க. 1/4 கிலோ மிளகாய்க்கு ஒரு 100 மில்லிகிராம் அளவுக்கு தயிர் போதும். இந்த தயிர் ஊற்றிட்டு நம்ம குலுக்கி வச்சோம் அப்படின்னு சொன்னாலே அதிலே நீர் விட்டு வருங்க. நம்ம இப்போ ஒரு ஸ்பூனை வச்சு நம்ம கிளறி விட்டுக்கலாம். இல்லை நம்ம கை போட்டு கிளறி விட்டோம் அப்படின்னு சொன்னாலே அது என்ன கை எரிய ஆரம்பிக்கல. அதனால் நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு குத்தி விட்டுக்கலாம். குத்தி விட்டுட்டு நம்ம ஒரு குலுக்கி விட்டுக்கலாம். ஸ்பூன் வச்சு கிளறினா கூட அந்தளவுக்கு இதாகாது. நம்ம குலுக்கி விட்டோம்னா எல்லா மிளகாயோடையும் தயிர் கலந்து வந்துடும். இந்த கல்லுப்பு இருக்குல்லையா, அந்த கல்லுப்பு நல்லா கரைஞ்சிட்டு இந்த தயிர் மோர் மாதிரி மாறிடுவோங்க. அதனால் நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாங்க. பாருங்கள், இது குலுக்கி விட்டு வச்சோடனே நல்லா எல்லா மிளகாயிலையுமே இந்த தயிர் பரவலாக நல்லா பரவிடுச்சு பாருங்கள். நம்ம சாம்பார் சாதமோ எந்த ஒரு வெரைட்டி சாதமோ எந்த ஒரு சாப்பாட்டுக்குமே ஒரு மோர் மிளகாய் பொரிச்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலே அது இந்த சாப்பாடு செம சூப்பராக இருக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா குலுக்கி விட்டுக்கணுங்க. இது மறுநாள் நான் குலுக்கி விட்டுருக்கேங்க. ஒரு நாள் ஃபுல்லாகவே ஊறணுங்க. இப்போ நம்ம புறாவுக்கு நம்ம உணவு கொடுத்துட்டு மாடியில் நம்ம இது காய வைக்க போகிறோம். மோர் மிளகாய் காய வைக்க போகிறோங்க. பாருங்கள், 2 தட்டில் வச்சுட்டு நான் நல்லா, அதாவது ஒட்டி இல்லாமல் கொஞ்சம் இடைவெளி விட்டு 2 தட்டுகளில் நான் இந்த மிளகாய் வச்சுருக்கேன். எதுக்காக தரையில் வைக்காமல் இந்த மாதிரி ஒரு தூணில் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால், இந்த காற்றடிக்கும் போது பார்த்திங்கன்னு சொன்னால் தரை சுத்தமாக தாங்க இருக்குது. இந்த தரை நல்லா ரொம்பவே சுத்தமாக இருக்குது. ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியாத மண் இந்த மிளகாயில் பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம கடிச்சு சாப்பிடும்போது பல்லில் தட்டுப்படும். அதனால் பார்த்திங்கன்னு சொன்னால் எப்போவுமே நீங்கள் தரையில் வைக்காதீங்க. இது மாதிரி தூண் இருந்துச்சுன்னா வைங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ஏதாச்சும் வாளி ஏதாச்சும் வச்சு அது மேலே அந்த தட்டை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது மண் இந்த மிளகாயில் ஒட்டாமல் இருக்குங்க. பாருங்கள், நல்லா அந்த தயிர் பிடிச்சு அந்த மிளகாயில் பார்க்கும்போதே தெரியுது பாருங்கள். நம்ம கடைகளில் வாங்குகிற மிளகாயில் பார்த்திங்கன்னா மிளகாய்க்குள்ளே ஃபுல்லாக ஒரே உப்பு மட்டும்தான் அங்கே இருக்கும். அந்த தயிர் வாசனையே இருக்காது. இது பாருங்கள், இந்த அளவுக்கு இன்னும் அந்த மோர் மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். நம்ம கிட்டியான தயிர் தான் ஊற்றணும், ஆனால் மோர் மாதிரி ஆயிடுச்சு. இந்த காஞ்ச பின்னாடி இந்த மிளகாயை திருப்பி இதில் கொண்டு போட்டுருணுங்க. போட்டுட்டு குலுக்கி வச்சிடணுங்க. இது மாதிரி இந்த மோர் இருக்குது, எவ்வளோ நாளைக்கு இருக்குதோ அது வரைக்கும் நம்ம குலுக்கி வைக்கணும். அதில் தாங்க இருக்குது அதோட டேஸ்ட்டு. ஒரு நாள் மட்டும் ஊறினா பத்தாதுங்க. திருப்பி குலுக்கிட்டு வச்சுட்டு மறுநாள் காலையில் நம்ம சாயங்காலம் எடுத்துகிட்டு வரோம்னு வச்சுக்கோங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த மிளகாய்களை கொண்டு வச்சுட்டு இந்த தயிரில் போட்டு திருப்பி குலுக்கி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாலே நல்லா திருப்ப ஊறிக்கிட்டே இருக்குங்க. அப்போ தான் நல்ல ஒரு கம்ம வாசனையோடு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி அந்த தயிர் தீர்றது வரைக்குமே நம்ம இது மாதிரி குலுக்கி விட்டு மூடி வச்சுக்கலாங்க. இவ்வளவு தாங்க. இது காயறதுக்கு 5 நாட்கள் ஆச்சு. செம்ம டேஸ்டியான பொரிச்சாலே நல்ல கம்மன் வாசனோட தயிர் வாசனையோடு இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான மோர் மிளகாய் வற்றல் ரெடி ஆயிடுச்சு. இந்த பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மிளகாய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உடைச்சி பார்த்தாலே அப்படியே உடையணுங்க. நல்லா காஞ்சிறது தாங்க பக்குவோம். அப்புறம் நீங்கள் ஏதாச்சும் ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் எடுத்து போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா 1 வருஷத்துக்கு வரைக்கும் இருக்குங்க. Thank you so much. Take care. Bye.